எதை சார்ந்தது, எதை பற்றி உங்களோட சிந்தனைகள்லாம் வந்து இருக்கு? எங்களோட அமைப்பு வந்து அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு. இந்து மக்களுக்காக பணி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அரசியல் கட்சி அப்பாற்பட்ட ஒரு இயக்கம். இது என்ன இயக்கத்தை நோக்கி இருக்கு இந்த இயக்கம்? மற்ற அமைப்புகள்லாம் வந்து அரசியல் சார்ந்து போவாங்க. இது வந்து இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அங்கே வந்து அவர்களுக்காக உரம் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு. இதில் வந்து மாவட்டம் தோறும் பொறுப்பாளர்களை கொடுத்து அங்கங்க இந்து மக்களுக்கு எந்தெந்த ஒரு பிரச்சனைகளை வந்து அரசியல்வாதிகிட்ட போக முடியாதோ, கொடுக்க முடியாதோ, குரல் கொடுக்க முடியாத விஷயங்களை நாங்கள் குரல் கொடுக்குறோம். இப்போ இஸ்லாமியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமே தான் அவங்க வந்து சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திலையும் பேசுகிறாங்க. கிறிஸ்துவ அமைப்புகளும் அதே போல் தான். ஆனால் இந்துக்களுக்காக இங்கே பெரும்பான்மையான இந்துக்கள் வாக்களித்து ஆட்சி பிடித்து வந்தால் கூட இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல நாள், ஒரு தீபாவளி பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல கூட அவங்களுக்கு வந்து மனம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த இந்துக்கள்லாம் வந்து ஒரு ஆதரவற்ற நிலையில் இருப்பதனால இதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஆதரவாக இந்துக்களை வைத்தே உருவாக்கப்பட்ட ஒரு இந்து அமைப்பு தான் இந்த அகில பாரத இந்து மக்கள். இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது, யாரால் இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது? இந்த அமைப்பு வந்து எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா 2013 துவங்கப்பட்ட நாள். 2012 காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்திய தலைவர் என்று சொன்னாலே கொடூரமான முறையில் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வந்து கொலை பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பாடி சுரேஷ், ஆடிட்டர் ரமேஷ், வேலூர் வெள்ளையப்பன் இவங்களாம் தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் தற்கொலை கொடூரமான கொலைகள் நடக்குது. எதற்காக இந்த கொலைகள் நடக்குது என்று கேட்டால் இவங்க வந்து மதம் சார்ந்து வேலை செய்வதால இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இவர்களை வந்து கொலை பண்ணுறாங்க. ஆனால் இந்து மக்களுக்கு உதவுவதற்காக, இந்துக்களுக்கு வேலை செய்யறதுக்காக, அவங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு யார் வந்து ஒரு தலைவராக உருவெடுக்கிறார்களோ அவங்களை வந்து கொலை செய்யணுன்ற திட்டத்தோட வந்து இஸ்லாமிய அமைப்புகள் வேலை செய்யுது.